ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பாசமான பக்தர்களே, இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற எல்லாரும் முதலாக தங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியது உண்மையுள்ள நேர்மையான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். 2 சிறு குழந்தைகள், அக்கா தங்கை, 4ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு. அம்மா 4 சாக்லேட்டில் ஒன்றை மட்டும் அந்த 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் மீதி 3ஐ 4ஆம் வகுப்பு பிள்ளைக்கும் கொடுத்தால் அந்த சின்ன குழந்தை உடனே சொல்வது, திஸ் இஸ் நாட் ஃபேர், இது அநியாயம் என்று சொல்லுகிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட நீதியோடு நடந்து கொள்வதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவர் முன் நீதியோடு நடக்க வேண்டும் என்பதை இறை வார்த்தை வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். திருமணம் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை, ஒருவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். எந்த ஒரு கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் என்றாலும் நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விட்டிருப்பாங்க. இந்த வாடகைக்கு குடியிருப்பவர்கள் மாதம் வாடகை கொடுக்கவில்லை என்றால் எப்படி இவர்கள் செலவழித்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வது? அநியாயம். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எந்த அநியாயம் செய்தாலும் அதை மறக்கவே மாட்டேன். ஒருவேளை மற்றவர்கள் செய்கின்ற அநியாயத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் பார்க்கிறார், நம் கண்ணீரை பார்க்கிறார். நம் சார்பாக போரிடுகின்றவர் நம் ஆண்டவர் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆறுதல் அடையுங்கள். இன்றைக்கு பாருங்கள், முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினர் நூலிலிருந்து பாருங்கள். இங்கே அநியாயமாக பொருள் சேர்ப்பதிலே மட்டும் குறியாயிருப்பவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அமாவாசை எப்போது முடியும்? ஓய்வு நாள் எப்போது முடியும்? பொருட்களை அதிக விலைக்கு விற்கலாம் என்று நினைக்கிறார்களாம். கள்ளத்தராசு பயன்படுத்துகிறார்களாம். எடைக்கல்லை மிகுதியாக்குகிறார்களாம். பாருங்கள். அதே போல ஏழைகளை பாருங்கள், 2 செருப்புக்கு விற்கிறார்களாம். பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தகைய அநியாயத்தை நாம் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநியாயம் யாருக்காவது செய்திருந்தால், பொருளிலும் சரி, உறவிலும் சரி, மற்ற ஒப்பந்தங்களிலும் சரி செய்திருந்தால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள், மனம் மாறுங்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். பிரியமானவர்களே, யாருக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா யாருக்கும் அநியாயம் செய்ய நினைத்தவர் அல்ல. கடவுளுக்குரியது கடவுளுக்கு, யோசேப்புக்குரியது யோசேப்புக்கு, இயேசு குழந்தைக்குரியது இயேசு குழந்தைக்கு, தம் உறவினர்களுக்கு உரியது அவர்களுக்கு. நல்லது செய்ய நினைக்கின்ற மனப்பாங்கோடு நாம் இங்கிருந்து வீடு திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் கேள்விப்படுகிறோம். உங்ககிட்ட பணம் இருக்கிறதா, சொத்து இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா, அதை வைத்து நண்பர்களை சம்பாதியுங்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பலிக்கு வரும்போதெல்லாம்
நான் எதிர்பார்க்கின்ற, மாதா வழியாக எதிர்பார்க்கின்ற புதுமை இதுதான். சுயநலமிகளாக இங்கே வருபவர்கள் தாராள மனத்தோடு இங்கிருந்து போக வேண்டும். The selfish people must become generous ones. அதுதான் வேளாங்கண்ணி தாய் செய்கின்ற மிகப்பெரிய புதுமை என்று நான் நினைக்கிறேன். அப்பம் பிடப்படுகிறது, இதை வாங்கி உண்ணுங்கள் என்கின்றார் குருவானவர். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளையே சொல்லுகிறார். எப்படி ஆண்டவர் தன்னையே எவ்வித மிச்சமும் இன்றி நமக்காக பிட்டுக் கொடுக்கிறாரோ, அதே போல நம்மை விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய நேரம், உழைப்பு, பொருட்கள், பணம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே லூக்கா நற்செய்தியிலிருந்து இந்த நற்செய்தி Gospel of the Poor, ஏழைகளின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன் லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்தோம். ஒரு பணக்காரன் நிறைய விளைந்ததாம் அவனுடைய நிலத்துல. அவன் உடனே சொன்னான், நான் என்ன செய்வேன், என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், அவற்றில் சேமித்து வைப்பேன், நெஞ்சே உண்டு இளைப்பாறு என்று நான் சொல்லுவேன். பாருங்கள், கடவுளை மறந்து விட்டான். தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை மறந்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு ராத்திரியே உன் உயிரை எடுக்க போற முட்டாள் என்று சொன்னார். தன்னை பற்றியே நினைக்கிறவர்கள் தன்னுடைய பணம், தன்னுடைய நகை, தன்னுடைய புடவை இப்படி சேர்த்து வைப்பவர்கள், கடவுளை பார்க்காதவர்கள், மற்ற ஏழை எளியவரை பார்க்காதவர்கள், இப்படித்தான் ஆண்டவரால் முட்டாள் என்று அழைக்கப்படுவார். தொடர்ந்து இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இப்போ வாசிப்போம். பணக்காரன் ஏழை லாசர் அங்கே அவனுடைய வீட்டில் தான் இருந்தான். அவன் செஞ்ச தப்பு என்ன? அந்த ஏழை லாசரை அடிச்சானா, ஒழிச்சானா? ஒன்றுமில்லை, கண்டுகொள்ளவில்லை. இங்கே இருக்கிறவங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் உண்மையாகவே வேதனையிலே வாடிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அந்த பணக்காரனுக்கு வந்த அதே நிலைதான் உங்களுக்கும் எனக்கும் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நான் பசியாயிருந்தேன், உண்ண கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், குடிக்க கொடுக்கவில்லை, ஆடையின்றி இருந்தேன், உடுத்தவில்லை, நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. நாம் செய்யாமல் இருந்துதான் நிறைய பாவங்களை செய்கிறோம். நன்மை செய்ய தெரிந்திருந்தோம், முடிந்திருந்தோம், நாம் செய்யவில்லை என்றால் நம்மை விட பாவிகள் யாருமே கிடையாது. எவ்வளவு பேர் சொல்லுது, நான் யார் வம்புக்கும் போறதில்லை, செவனேன்னு இருந்த நான் போ, அதுக்காக தான் நரகத்துக்கு போவேன். யார் வம்புக்கும் போகாமல் இருந்தால் விண்ணகத்துக்கு செல்வாய் என்று கனவு காணாதே. ஒவ்வொரு நாளும் நல்லது செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பொருட்களை வைத்து, உடைமைகளை வைத்து நல்லது செய். ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். இதே நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு பணக்கார வாலிபனை பார்த்து, இன்னும் ஒன்று உனக்கு குறைவாய் இருக்கிறது, நீ போ, உனக்குள்ளதெல்லாம் விட்டுவிடு, ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின் செல் என்றான். அவன் முகம் வாடி வருத்தத்தோடு சென்றான். பணம் தான் தன்னை காப்பாற்றும் என்று நினைத்தான். ஆண்டவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி வேண்டாம் என்று நினைத்தான். ஆண்டவர் சொன்னார், இத்தகையோருக்கு விண்ணகமே கிடையாது என்று சொன்னார். பாருங்கள், 19ஆம் அதிகாரத்தில் லூக்கா நற்செய்தி சக்கேயுவை பற்றி வாசிக்கிறோம். அவன் பாருங்கள், ஆண்டவர் வீட்டுக்கு போன உடனே, ஆண்டவரே, என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். சொத்தின் மீது பற்று இல்லை, பகிர்ந்து கொள்கின்ற மனப்பாங்கு. ஆண்டவர் உடனே, இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாய். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் எல்லாருக்கும் மீட்பு வர வேண்டும். எப்போது? பகிர்ந்து கொள்ளும் போது. பாருங்கள்,
பகிர்ந்து கொள்ளும் போது. இன்றைய 2வது வாசத்திலே நாம் கேட்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலடியார் வழியா எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும், பகைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அரசர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மீட்பு கொணர வந்தார். நான் அவருடைய நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறேன். தாராள மனப்பாங்கு, எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது. சில பேர் உடன் பிறந்தாருடைய வளர்ச்சியை கண்டே எரிச்சல் அடைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இவர்களெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றவர்கள் அல்ல, அவருடைய சீடர்கள் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, இவற்றுக்கெல்லாம் எதிர்மாறாக இன்றைக்கு நற்செய்தியிலே சொல்லப்பட்ட ஒரு கதை. ஒரு பணக்காரனுக்கு ஒரு கண்காணிப்பாளர், வீட்டு பொறுப்பாளர், தில்லுமுள்ளு பேர் வழி. அரசன் அவனை வேலையை விட்டு நீக்க போறேன்னு சொல்றான். இன்னும் 2-3 நாள் இருந்திருக்கும். உடனே அவன் என்ன செய்யறான்னா, மண் வெட்டவோ எனக்கு வலிமை இல்லை, பிச்சை எடுக்கவும் வெக்கமா இருக்கு, நான் என்ன போவேன், வேலையை விட்டு போயிட்டான். உடனே இன்னும் ஒரு தில்லுமுள்ளு பண்றான். என்ன செய்யறான்னா, இந்த தலைவனிடம் கடன்பட்டவர்களை கூப்பிடுறான். நீ எவ்வளவு கடன்பட்டு இருக்கிற, 100 குடம் எண்ணெய் இந்த நான் திருத்தி எழுதுறேன், 50 குடம் இவனுக்கு லாபம். ஒருவேளை இவனுடைய கமிஷனாக கூட இருந்திருக்கும். இன்னொருத்தனை கூப்பிடுறான், எவ்வளவு, 100 கலம் கோதுமை, அப்படியா, திருத்தி எழுது, 80ன்னு எழுது அப்படின்னு சொல்லி எழுதுறான். அரசன் அந்த தலைவனுக்கு தெரிய வருது. உடனே, என்னடா வாழ்நாள்லாம் என்னை ஏமாத்தினா இப்போவும் ஏமாத்துறியா, வேலையை விட்டு போறன்னு போது திட்டல. அவன் மெச்சிக்கிட்டான். அந்த இருளின் மகனுக்கு புத்தி இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று. ஒளியின் மக்களுக்கு புத்தி இல்லையே. எதிர்காலத்தை பற்றி, உலக செல்வத்தை மிகுதிப்படுத்துவதை பற்றி, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க வேண்டும், நல்ல வேலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அக்கறையாயிருக்கிற பெற்றோர்கள் விண்ணகத்தை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் நொந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தார் பல முன்மதியோடு செயல்படுகிறார்கள். முன்மதியோடு செயல்பட வேண்டாம். நம்முடைய அன்பு தாய் தான் நமக்கு மாதிரி. நம்பிக்கையும் அன்றாடம் பிறரன்பு செயல்களில் நம்மையே கரைத்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். கெட்டவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நீதியோடு நடப்போம், பொருட்களை பகிர்ந்து கொள்வோம், நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவற்றிற்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறக்காமல் இருப்போம். யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். என் பிள்ளைகளுக்கோ, கணவருக்கோ, மனைவிக்கோ, உடன்பிறப்புகளுக்கோ யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். எல்லாருக்கும் நல்லது செய்வேன். நீதியுள்ள மனிதன், நேர்மையான மனிதன் என்று என்னை எல்லாரும் சொல்லும் விதத்திலே நான் வாழ்வேன் என்று உறுதி கொள்வோம். நம் அன்பு தாய், ஆரோக்கிய தாய், வேளாங்கண்ணி தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.